விறகு பற்றிய கனவு பலன்களை பார்ப்போம். விறகுக்காக நீங்கள் ஒரு மரத்தை வெட்டி சாய்ப்பது போல கனவு கண்டால் அற்பமான சில காரியங்களை சாதித்து கொள்வதற்காக நீங்கள் அளவுக்கு அதிகமான முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள். அதிகமான பண செலவு செய்கிறீர்கள். தேவையில்லாமல் கடும் உழைப்பினை மேற்கொள்கிறீர்கள். உங்கள் முயற்சிகளின் காரணமாக வாழ்க்கையில் பெரிய உதவி ஏதும் ஏற்பட போவதில்லை. இது உங்கள் வாழ்க்கையை வீணாக்கும் செயலாகத்தான் இருக்கும். ஆகவே அந்த முயற்சிகளை கைவிட்டு விட்டு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவது நல்லது. ஒரு விறகு குவியலை நீங்கள் கனவிலே காண நேர்ந்தால் உங்களிடம் மகத்தான திறமையும் தகுதியும் இருந்தும் அதை பயன்படுத்தி கொள்ளாமல் வீண் காலம் கழிக்கிறீர்கள். உங்கள் திறமை தகுதி பற்றி தற்பெருமை பேசிக்கொண்டு திரிகிறீர்களே தவிர உங்கள் திறமையை முன்வைத்து தக்க முயற்சிகள் எதுவும் செய்யவில்லை. ஒரு மனிதனிடம் அமைந்திருக்கும் திறமையும் தகுதியும் மற்றவர்கள் கண்களில் பட்டால்தான் உங்கள் திறமையை அவர்களால் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே உங்கள் திறமையை நியாயமான வழியில் விளம்பரம் செய்து திறமையை முன்வைத்து முன்னேற முயற்சி செய்ய வேண்டும். விறகு சுமை ஒன்றை தலையிலே சுமந்து செல்லும் ஒரு மனிதனை கனவிலே காண நேர்ந்தால் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் குறைவான தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய திறமையும் சக்தியும் உங்களுக்கே தெரியவில்லை. இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றமின்றி தேங்கிய நிலையில் இருக்கிறது. ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவராக இருக்க வேண்டிய நீங்கள் உங்கள் தன்மையை உணராத காரணத்தால் ஏதாவது ஒரு அடிமை தொழில் செய்வதிலேயே உங்கள் நாட்டம் செல்கிறது. உங்களுடைய தன்னம்பிக்கை குறையை மாற்றிக்கொண்டு உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலையை நேரில் தேடினால் உங்கள் எதிர்கால வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். விறகு கட்டைகளை வெயிலில் காய வைத்து கொண்டிருப்பது போல கனவிலே காண நேர்ந்தால் உங்களுடைய சக்தியையும் உழைப்பையும் பிறர் சுரண்டி கொள்கிறார்கள். நீங்கள் உங்கள் தன்மானத்தை விட்டு உங்களுடைய நிலையை மிகவும் தாழ்த்தி கொண்டு அடிமை தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை அகற்றிவிட்டு சுதந்திரமாக சொந்த காலில் நிற்கும் விதத்தில் பணிபுரிய முற்பட வேண்டும். இவ்வாறு செய்தால் மிக குறுகிய காலத்திலேயே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் ஒரு விறகு தலையணையை கனவிலே காண நேர்ந்தால் உங்களுக்கு ஒரு கௌரவமான சொந்த தொழில் இருக்க அதை புறக்கணித்து விட்டு அடிமை வேலை செய்ய ஆசைப்படுகிறீர்கள். அந்த அடிமை வேலையில் சில கவர்ச்சிகள் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கும் ஆதாயம் அதில் கிடைக்காது. அது நிலையானதாகவும் இருக்காது. ஆகையால் உழைப்புக்கு பயப்படாமல் உங்கள் சொந்த தொழிலிலேயே ஈடுபடுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு உயர்வை அளிக்கும். நீங்கள் ஒரு மரத்தில் ஏறிவிட்டீர்கள் என்று கனவு கண்டால் விரைவான முன்னேற்றம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் போன்றவற்றை கனவு குறிக்கிறது. இருந்தாலும் கனவு எச்சரிக்கிறது. பணத்தை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அது மோசமாக முடிவடையும். ஒரு மரத்தை வெட்டுவது அல்லது பிடுங்குவது என்பது உங்கள் ஆற்றலையும் செல்வத்தையும் மனமில்லாமல் வீணாக்குவது என்ற ஒரு சகுனத்தை ஏற்படுத்தும். ஒரு கனவில் புதிதாக வெட்டப்பட்ட மரத்தை பார்ப்பது மகிழ்ச்சியான மற்றும் வசதியான வாழ்க்கையின் நடுவில் தலையில் பனி போல விழும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. ஒரு கனவில் பூக்கும் மரத்தை பார்ப்பது ஒரு வேடிக்கையான வாழ்க்கையை குறிக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் மீதமுள்ளவற்றிற்கான தயாரிப்பு காரணமாக உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும். பழுத்த பழங்களை கொண்ட ஒரு மரத்தை நீங்கள் கனவு கண்டால் உங்களிடமிருந்து அதிக முயற்சி தேவைப்படும். சில விஷயங்கள் இறுதியாக நன்மை பயக்கத் தொடங்கும் என்று அர்த்தமாகும். ஒரு கனவில் ஒரு மரம் தரையிலிருந்து பிடுங்கப்பட்டதை நீங்கள் கண்டால் அன்புக்குரியவரின் நோய் அல்லது மரணம் காரணமாக உங்களுக்கு சிறந்த அனுபவங்கள் கிடைக்கும். நீங்கள் மரத்திலிருந்து விழுந்து உங்களை மோசமாக காயப்படுத்தியதாக கனவு கண்டால் நீங்கள் தொடங்கிய தொழிலை முடிப்பதற்கான உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறாது.
ஒருவேளை நீங்கள் உங்கள் வேலையை இழக்கலாம் அல்லது நீங்கள் பெரிதும் அவமானப்படுத்தப்படலாம். யாரோ ஒருவர் மரத்தை வெட்டுவதை நீங்கள் கவனித்தால் உங்கள் நண்பர்களில் ஒருவருக்கு மரணம் நேரும். ஒரு பூக்கும் மரத்தை கனவு கண்டால் உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாக முடிசூட்டப்படும். உலர்ந்த மரத்தை கனவு கண்டால் விரைவில் உங்களுக்கு தீவிர தேவை ஏற்படும். இலைகள் இல்லாத மரத்தை நீங்கள் கனவு கண்டால் வறுமையே உங்களுக்கு இருக்கும். நாம் காணும் கனவுகள் என்ன நேரத்தில் பலிக்கும் என்பதை காண்போம். ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சில கனவுகள் நமக்கு எப்பொழுதாவது வரும். அத்தகைய கனவுகள் எந்த நேரத்தில் நாம் காண்கிறோம் என்பதை குறித்து கொள்ள வேண்டும். ஒரு சில கனவுகள் நமக்கு மறந்துவிடும். அப்படி நமக்கு மறந்து போகும் கனவுகள் பலிக்காது என்கிறது பஞ்சாங்கம். நம் நினைவில் சில கனவுகள் அப்படியே இருக்கும். அது போன்ற கனவுகள் தான் குறிப்பிட்ட காலத்திற்குள் பலிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. அவைகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உங்களை எச்சரிக்கை செய்வதாக இருக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு, நாம் வீடு கட்டுவதாக இருந்தால் எதிர்காலத்தில் வீடு கட்டுவோம், அது எத்தனை நாட்களுக்குள் நடக்கும், எத்தனை வருடத்திற்குள் நடக்கும் என்பதை நாம் காணும் கனவின் நேரத்தை பொறுத்து அமையுமாம். மாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து 8:24 மணிக்குள் நீங்கள் காணும் கனவுகள் 1 வருடத்திற்குள் நடக்குமாம். அதுபோல் 8:24 மணியிலிருந்து 10:48 மணிக்குள் நீங்கள் காணும் கனவானது 3 மாதத்திற்குள் பலிக்குமாம். இரவில் தூங்கும்போது 10:48 மணியிலிருந்து 1:12 மணிக்குள்ளாக நீங்கள் காணும் கனவு 1 மாதத்திற்குள் நடக்குமாம். 1:12 மணியிலிருந்து விடியற் காலையில் 3:36 மணி வரை நீங்கள் காணும் கனவுகள் 10 நாட்களுக்குள் பலிக்குமாம். 3:36 மணியிலிருந்து 6 மணிக்குள் காணும் கனவு அது உடனடியாக நடைபெற நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக பஞ்சாங்க சாஸ்திரம் கூறுகிறது. கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு என்பதை நாம் அறிவோம். பகல் கனவு கண்டிப்பாக பலிக்காது.